நீங்கள் நம்ம இந்த ப்ராப்ளமை பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஏ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஏ வந்து 4 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம அவுட்புட்டில் ஏ ப்ளஸ் இந்த 4 அப்படின்னு நம்ம போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி 3 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ பி 3. அதே மாதிரி சி 3 டைம் வந்துருக்கு. அதே மாதிரி சி 3. இந்த மாதிரி நம்ம அவுட்புட் கொடுக்கணும். இதுவும் நம்ம அவுட்புட்டும் ஒரு ஸ்ட்ரிங் தான். செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஏ வந்து ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ A1. பி 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ B3. சி வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கு. அதனால் C1. அப்புறம் டி வந்து 4 டைம் வந்திருக்கு. ஸோ D4. ஓகேவா? அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான நம்மளுக்கான ப்ராப்ளம். ஸோ இதுக்கான லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான லாஜிக் தான். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு எலமெண்ட்டாக போக போகிறோம். ஏன்னா செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற வந்து கரண்ட் எலமெண்ட் வந்து அதுக்கு அடுத்த எலமெண்ட்டோட சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படி சேமாக இருந்தால் நம்ம ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுப்போம். அந்த கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இந்த ஏவை எடுப்போம். இந்த 0 இண்டெக்ஸில் இருக்க ஏவும் இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க ஏவும் சேமான்னு பார்ப்போம். அப்படி சேமாக இருந்தால் ஒரு கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ லெட்ஸ் சே கவுண்ட் வந்து 1 இருக்குன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் சேமான்னு செக் பண்ணுவோம். சேம் தான். ஸோ கவுண்ட் 2. இந்த ரெண்டுமே சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் 3. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கும் ஒரு கவுண்டரை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கும் பண்ணி கவுண்ட் எடுக்க போகிறோம். ஒன்ஸ் இந்த ஏக்கு மட்டும் கவுண்ட் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து ஈக்குவல் டுவா ரெண்டுமே நாட் ஈக்குவல் டுவா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், ஏன்னு போட்டு ஏ ப்ளஸ் அந்த கவுண்ட் விச் இஸ் 4 அதை ஒரு ரிசல்டன்ட் ஸ்ட்ரிங் மாதிரி அப்பன் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த ஹோல் ஸ்ட்ரிங்க்குமே நம்ம பண்ணணும். இதுதான் இன்றைக்கான லாஜிக். ஓகேவா? ஸோ இதை நம்ம கோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங்கை ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரிங்கை வச்சுப்போம். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பில்டரை வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டர் let's say it is str is equal to new. இதான் மெமரி அலோகேட் பண்ணாலும் நம்ம நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரிங் திருப்பியும் பில்டர் அப்புறம் ஒரு ப்ராக்கெட். இப்படி தான் ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் டிக்ளேர் பண்ணணும். ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டரை நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள், ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மியூட்டபிள். அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது, ஸ்ட்ரிங் பில்டரை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ i ஈக்குவல் டு 0 ஒரு சிம்பிளான லூப் மட்டும் எழுதிக்கலாம். i less than s டாட் லென்த். அந்த லென்த்துக்கு போக போகிறோம். அப்புறம் i ப்ளஸ் ப்ளஸ் ஒரு சிம்பிளான லூப் தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே லென்த் -1 வரைக்கும் போகணும். ஏன்னா 0 பேஸ் இண்டெக்ஸிங்னால. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்மளோட கரண்ட் கேரக்டரும் அதுக்கு நம்மளோட கரண்ட் வேல்யூவும் அதோட நெக்ஸ்ட் வேல்யூவும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ இஃப் நம்மளோட கரண்ட் வேல்யூ விச் இஸ் s டாட் சேர் அட் ஆஃப் i, நம்மளோட கரண்ட் வேல்யூ should be equal to நம்மளோட நெக்ஸ்ட் வேல்யூ which is சேர் அட் ஆஃப் i plus 1. சிம்பிள். அப்படி ஈக்குவல் டு என்ன பண்ணணும், ஒரு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ நான் இங்கே int count ஈக்குவல் டு 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். இங்கே இதை ஃபஸ்ட்டு நான் 1 ஆக்கிறேன். ஏன் 1 ஆக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 ஏவும் சேமான்னு பார்ப்போம், ஒரு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். இந்த 2 ஏவும் சேமான்னு பார்ப்போம், ஒரு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். அடுத்து இந்த 2 ஏ சேமான்னு பார்ப்போம், ஒரு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். நம்ம டோட்டலாகவே 3 டைம்ஸ் தான் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் ஏக்கு கவுண்ட் இன்க்ரிமெண்ட்டே ஆகாது. ஸோ நம்ம இன்ஷியலாக இதை 1ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே அந்த கவுண்ட்டை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, சப்போஸ் சேமாக இல்லைனா எல்ஸ் சேமாக என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்ட்ரிங்கையும் கரெக்ட் பண்ண ஸ்ட்ரிங்கையும் கவுண்ட்டையும் நம்ம ஸ்ட்ரிங்க்கு அப்பன் பண்ணிக்கணும். கரெக்டாக?
ஸோ str டாட் append என்னத்தை அப்பன் பண்ணணும், இந்த சேரட் ஆஃப் I இதை அப்பன் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதை அப்பன் பண்ணிப்போமா? ஓகே, கண்ட்ரோல் சார், இதை காப்பியே பண்ணல. ஓகே, இதை அப்பன் பண்ணிக்கிட்டோம். இது கூட இன்னொன்று அப்பன் பண்ணணும், டாட் append our count. ஓகேவா? ஸோ இது அப்பன் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கவுண்ட்டை திருப்பியும் 1 ஆக்கணும். ஓகேவா? ஏன்னா நெக்ஸ்ட் கேரக்டர் B வரும்போது திருப்பியும் Bக்கான தனி கவுண்ட் வரணும். ஸோ இங்கே கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ ஒரு டைமும் ஒரு கேரக்டருக்கும் கவுண்ட் வரும், கவுண்ட் அப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம -1 வரைக்கும் தான் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கேரக்டருக்கு அப்பன் ஆகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அந்த லாஸ்ட் கேரக்டருக்கு அப்பன் பண்ணிடலாம். லாஸ்ட் கேரக்டருக்கு which will be s dot length -1. இந்த கேரக்டருக்கு கவுண்ட்டை அப்பன் பண்ணிக்கிட்டு அப்புறமா let's just return. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணணும், ஸ்ட்ரிங் பில்டரை நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜஸ்ட் str டாட் டூ ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டவுட் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பன் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் 2 டபுள் அப்பன் பண்ணுறோம். இங்கே ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இங்கே இந்த ஒரு ஃபஸ்ட் அந்த ஒரு கேரக்டரை மட்டும் அப்பன் பண்ணுறோம் கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் செட் பில்டரே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளால் போயிட்டு திருப்பியும் அப்பன் பண்ண முடியுது. ஸோ திஸ் திங் இது வந்து திருப்பியும் செட் பில்டர் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த செட் பில்டருக்கே திருப்பியும் அப்பன் அதனால தான் போட முடியுது. ஓகேவா? ஸோ ஓவர்வியூவாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்மளோட ரிசல்டன்ட் செட் பில்டரை வச்சுக்கிறோம். அடுத்து நம்மளோட கவுண்ட்டை வச்சுக்கிறோம். அடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை ஐடேட் பண்ணுறோம், ஒரு கேரக்டராக போகிறோம். ஓகேவா? அடுத்தடுத்த கேரக்டர், அதாவது நெக்ஸ்ட் கேரக்டர் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி சேமாக இருந்தால் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு மட்டும் கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டோம், அதனால கவுண்ட்டை இங்கே 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ சப்போஸ் எப்போ சேமாக இல்லையோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு அப்பன் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு ஏவா பிவா சி அந்த ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு அப்பன் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்கை அப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோல் திங் அந்த ஏவை அப்பன் பண்ணிவிடும். அப்புறம் அந்த செட் பில்டரை ரிட்டர்ன் பண்ணுது இந்த ஃபஸ்ட் அப்பன். அந்த செட் பில்டரை போயிட்டு திருப்பியும் அந்த கவுண்ட்டை செட் பில்டரில் அப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து கவுண்ட்டை 1ஆக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கேரக்டர் வரும்போது நம்ம கவுண்ட்டை திருப்பியும் 1ஆக மாற்றணும். அதே மாதிரி எல்லா கேரக்டரும் ஆகும், பட் லாஸ்ட் கேரக்டர் மட்டும் கவுண்ட் ஆகாது. ஓகேவா? அதனால லாஸ்ட்டாக இந்த லூப் விட்டு வெளியே வந்து லாஸ்ட் கேரக்டருக்கு மட்டும் அதோட கவுண்ட்டையும் லாஸ்ட் கேரக்டர் வில் பி லென்த் -1 அதை அப்பன் பண்ணிக்கணும் நம்மளோட செட் பில்டருக்கு. அடுத்து வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணணும், ஸ்ட்ரிங் பில்டரை நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால நம்மளோட ஸ்ட்ரிங் பில்டரை இங்கே நம்ம 2 ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிடணும். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ.